Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 216 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.22% நெகட்டிவ்ல 17,542ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 235 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.6% நெகட்டிவ்ல 39,301ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் ஃபியூ டேஸாவே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வோலட்டைலா இருக்கு. ஜாக்சன் ஹோல் சிம்போசியமோட எவென்ட்க்கு அப்புறமா நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17,170 வரைக்குமே ஃபாலோ இருந்தது. ஆனா அடுத்த நாளே நிஃப்டி வந்து ரொம்ப ரேஸ் ஆகி அரௌண்ட் 17,780 வரைக்குமே டச் பண்ணிருந்தது. அண்ட் இன்னைக்கு அங்கிருந்து ஃபாலோ ஆகி அரௌண்ட் 17,540ல க்ளோஸ் ஆயிருக்கு. இனிவே இன்னைக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் பாக்குறப்போ முக்கியமா குளோபல் மார்க்கெட்ஸோட ஃபால் தான் ரீசனா சொல்லணும். அண்ட் அடிஷனலா வின்ஃபால் டாக்ஸ் போல சில டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸையும் சொல்லலாம். அதாவது நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஃபாலோ இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா யூஎஸ் மார்க்கெட்ஸ்னு பாக்குறப்போ டவ் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.88% நெகட்டிவ்ல, S&P 500 வந்து ஆல்மோஸ்ட் 0.78% நெகட்டிவ்ல, நாஸ்டாக் வந்து 0.56% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அண்ட் நம்மளோட SGX நிஃப்டியும் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தது. ஸோ இதனால நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தது. அண்ட் அப்படி கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆக ட்ரை பண்ணது. ஆனா கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகி ஈவன் கேப் டவுனோட லெவல்ஸை விட ஃபால் ஆகி எண்ட் ஆஃப் தி டே ஆல்மோஸ்ட் 1.22% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவோட Q1 ஜிடிபி டேட்டாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா வந்திருந்தது. அதாவது இந்த Q1ல ஜிடிபியோட க்ரோத் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 13.5%ல வந்திருக்கு. ஆனா CNBC TV8 எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 15%ல இருந்தது. அண்ட் ஈவன் RBIயோட ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 16.2%ல இருந்தது. ஸோ இப்படி எஸ்டிமேஷன் விட ஆக்சுவல் ஜிடிபி டேட்டான்றது ஓரளவுக்கு கம்மியா வந்திருக்கு. அண்ட் இதனால் மூடிஸ் வந்து நம்ம இந்தியாவோட 2022 ஜிடிபி க்ரோத்தை முன்னாடி கொடுத்த 8.8% ஃபோர்காஸ்ட்ல இருந்து இப்ப 7.7% குறைச்சிருக்காங்க. அண்ட் இதே போல 2023 ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை 5.4%ல இருந்து 5.2% கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து வின்ஃபால் டாக்ஸ் ரிவைஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜூலைல இருந்து வின்ஃபால் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதை எவ்ரி 2 வீக்ஸ் ரிவைஸ் பண்ணி அப்டேட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல இப்போ வந்த ரிவிஷன்ல என்ன அப்டேட்னு பாக்குறப்போ க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனோட வின்ஃபால் டாக்ஸ்ன்றது முன்னாடி இருந்த 13,000 ருபீஸ் பர் டன்ல இருந்து இப்போ 13,300 ருபீஸ் பர் டன்னுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பெட்ரோலோட எக்ஸ்போர்ட் டியூட்டின்றது முன்னாடியே ஜீரோல இருந்தது. ஸோ அதையே இப்பயும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஆனா டீசலோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிருக்காங்க. அதாவது 7 ருபீஸ் பர் லிட்டர்ல இருந்து 13.5 ருபீஸ் பர் லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே ஏடிஎஃபோட எக்ஸ்போர்ட் டியூட்டியை பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2 ருபீஸ் பர் லிட்டர்ல இருந்து 9 ருபீஸ் பர் லிட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஓரளவு ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸுக்கும் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான அப்டேட்டா இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ONGCயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ONGCயோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.81% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.94% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Forgingஸோட அப்டேட்டை பார்க்கலாம். Forgings கம்பெனி வந்து அபினவா ரைசல் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனில அரௌண்ட் 88% ஸ்டேக் அக்வயர் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த அபினவா ரைசல்ன்ற கம்பெனி பாத்தீங்கன்னா மே 2022ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், மோட்டார் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் அதே போல கியர் பாக்ஸஸ்னு ஆட்டோ காம்பனன்ட்ஸ்ல R&D அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ Forging கம்பெனிஸோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது க்ரோயிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல லீடிங் பிளேயர் ஆகணுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜில ஒரு பார்ட்னு சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு Forgingsஓட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே Forgingsஓட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Zee என்டர்டைன்மெண்டோட அப்டேட்டை பார்க்கலாம். Zee என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு வந்து ICCயோட டிவி பிராட்காஸ்டிங் ரைட்ஸை பத்தி. அதாவது அடுத்த 4 வருஷத்துக்கு ICC மென் அண்ட் அதே போல அண்டர் 19 குளோபல் எவென்ட்ஸ்க்கான டிவி பிராட்காஸ்டிங் ரைட்ஸை டிஸ்னி ஸ்டார் வந்து Zee என்டர்டைன்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கறதுக்கு 2 பேரும் ஸ்ட்ராட்டஜிக் லைசன்சிங் அக்ரிமெண்ட்ல என்ட்ரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது ICC ரிலேட்டடான அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது CCIயோட அப்டேட்னு சொல்லலாம்.
ஸோ சிசிஏ ரிலேட்டடாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்குறப்போ ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனியோட மர்ஜர்ன்றது காம்படிஷனை ஹர்ட் பண்ணி அன்பேரலல்டு பார்கெனிங் பவரை கொடுக்கும்ன்ற மாதிரி சிசிஐ அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதா ரியூட்டர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சிசிஐ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் ஜி அண்ட் சோனியோட மர்ஜர் டீலுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவல்ன்றது டிலே ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜி என்டர்டைன்மெண்ட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.79% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்பைஸ்ஜெட் ரிலேட்டடாக பேசுறதுக்கு இப்போ முக்கியமாக 3 அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ண Q4 அண்ட் Q1 ரிசல்ட்ஸ். அதாவது ஸ்பைஸ்ஜெட் கம்பெனி வந்து இப்போ தான் அவங்களோட Q4 அண்ட் Q1 ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது மே டைமில் ரேன்சம்வேர் அட்டாக்னால அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டை டிலே பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 குவார்ட்டர்லையுமே அதாவது மார்ச் எண்டட் Q4ஓட குவார்ட்டர்லையும் அண்ட் ஜூன் எண்டட் Q1ஓட குவார்ட்டர்லையும் நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது Q4ல கிட்டத்தட்ட 485 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே இந்த Q1ல அரௌண்ட் 783 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸை தாண்டி இன்னொரு அப்டேட்னு பார்க்குறப்போ ஸ்பைஸ்ஜெட்டோட சிஎஃப்ஓ ஆன சஞ்சீவ் தனேஜா வந்து 31 ஆகஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போர்டு வந்து இந்த போர்ஷனுக்கு அதாவது இந்த சிஎஃப்ஓ போர்ஷனுக்கு புது கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதாவும் ஸோ செப்டம்பரில் அதுக்கான அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த அப்டேட்னு பார்க்குறப்போ ஏர்லைன்ஸோட ஃபியூவலான ஏடிஎஃபோட ப்ரைஸஸ் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.24% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பயோகானோட அப்டேட்டை பார்க்கலாம். பயோகான் கம்பெனியோட பயோகான் பயாலஜிக்ஸோட பெங்களூரில் இருக்கிற 2 சைட்ஸையும் மலேசியாவில் இருக்கிற ஒரு சைட்டை USFDA இன்ஸ்பெக்ட் பண்ணதாகவும் அண்ட் அந்த இன்ஸ்பெக்ஷனோட முடிவில் பெங்களூரில் இருக்கிற 2 சைட்ஸுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே 11 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதாவும் அண்ட் மலேசியாவில் இருக்கிற சைட்டுக்கு 6 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்பெக்ஷனோட அவுட்கம்ன்றது அவங்க இப்போ கரண்டாக சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸில் இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெகுலேட்டரோட இந்த அப்சர்வேஷன்ஸ்க்கு தேவையான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை அதுக்கான டைம் ஃப்ரேம்குள்ளே அட்ரஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பயோகானோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பயோகானோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.68% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட போர்ஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு புதுசாக 2 போர்ஷன்ஸ் எடுத்திருந்தேன். அதாவது நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 16,000 புட் ஆப்ஷன் அண்ட் 15,500 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் 16,000 புட் ஆப்ஷனை அரௌண்ட் 900 rupees ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் அது 15,500 புட் ஆப்ஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வேற எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷனில் இருந்தும் இன்னைக்கு எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து ஆகஸ்ட் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவை பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோவோட ஆகஸ்ட் மந்தோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 8% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே எஸ்கார்ட்ஸ் குபோத்தோட டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.3% அதிகமாக இருக்கு. ஆனால் அதில் டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு. அதாவது டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7.9% அதிகமாக இருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது 3.9% அதிகமாக இருக்கு. அடுத்து அசோக் லேலனோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 51% அதிகமாக இருக்கு. அண்ட் ஐச்சா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஆமோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.4% அதிகமாக இருக்கு. அண்ட் இவங்களோடதும் டொமஸ்டிக் சேல்ஸ் தான் பெட்டராக இருந்தது. அதாவது இவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 17.2% அதிகமாக இருந்தது. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது 54.8% ஃபால் இருந்தது. அண்ட் அதுவே ஐச்சா மோட்டார்ஸோட ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 53% அதிகமாக இருக்கு. அண்ட் எம்என்டமோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 87% அதிகமாக இருக்கு. மாருதி சுசுக்கியோட சேல்ஸ் 26.4% அதிகமாக இருக்கு. டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ்ன்றது 68% அதிகமாக இருக்கு. அண்ட் ஃபைனலாக டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 15% அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டே நெகட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.37% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் எந்த ஸ்டாக் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்லேயே இன்னைக்கு அசோக் லேலண்டோட ஷேர் ப்ரைஸ் தான் ரொம்பவே அதிகமாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக ஏன் அசோக் லேலண்டோட ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. அதாவது அசோக் லேலண்டுக்கு UAE அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட இருந்து அரௌண்ட் 1400 ஸ்கூல் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால தான் இன்னைக்கு அசோக் லேலண்டோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 5.68% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.
ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000லேருந்து 18,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இனிவே அடுத்தடுத்த நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.